கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த கருமத்தம்பட்டியில் தண்ணீர் தொட்டியில் விழுந்து 2 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் நவமணிகண்டன் வழங்க கேட்கலாம். நவமணிகண்டன், வணக்கம். இது தொடர்பான கூடுதல் தகவல்கள். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி செந்தில் நகர் பகுதியைச் சேர்ந்த கமலக்கண்ணன் மீனா தம்பதியினருக்கு 2 வயது மகன் சிரஞ்சீவி விக்ரம் எதிர்பாராத விதமாக வீட்டின் பின்புறம் இருந்த நிலத்தடி நீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்தார். வாழைக்காய் வியாபாரம் செய்து வரும் கமலக்கண்ணன் மீனா தம்பதியினருக்கு ஒரு மகள் மற்றும் மகன்கள் உள்ளனர். குழந்தை சிரஞ்சீவி விளையாடி கொண்டிருந்த போது திடீரென காணாமல் போனால் பதறிப்போன அந்த பெற்றோர்கள் குழந்தையை வீடு முழுவதும் தேடியுள்ளனர். அப்போது வீட்டின் பின்புறம் இருந்த நிலத்தடி நீர் தொட்டியின் அருகே சென்றபோது குழந்தை தண்ணீரில் மிதந்து கொண்டிருப்பதை பார்த்து பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் குழந்தையை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அங்கு குழந்தை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்திருக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். கருமத்தம்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து போலீசார் இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி நவமணிகண்டன்.